தர்மப்படி நடக்க தவறும் பொழுது பெரியவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். ஐயோ, இப்படியெல்லாம் நடந்துக்கலாமா, இப்படியெல்லாம் செய்யலாமா? அவர் அடிக்கடி விசாரப்பட்டிருக்கார். நான் மணிக்கணக்கில் பேசுகிறேன். ஒவ்வொரு இடத்துலையும், நான் போகிற ஒவ்வொரு ஊர்லேயும் நான் மணிக்கணக்கில் பேசுகிறேன். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பேசுகிறேன். நிறைய புராண கதைகளை சொல்கிறேன், உதாரணங்களை சொல்கிறேன். ஆனாலும் என்ன புண்ணியம், என்ன பார்க்கறதுக்கு வர்றவாளே ரொம்ப அழகாக சொல்கிறார். காரை வெளியில் நிறுத்திட்டு மணமளமளமன்னு கோட்டு சட்டை எல்லாத்தையும் கட்டிட்டு அங்கேயே கதவை திறந்துட்டு அதை மூடியாக வச்சுட்டு வேஷ்டியை மணமளமளன்னு கட்டிட்டு ஒரு பூனலை எடுத்து டபால்னு போட்டுண்டு அவசர அவசரமாக விபூதியை பூசிட்டு குடுன்னு ஓடி ஒரு ஒரு அவசர வாழ்க்கை. அதாவது இன்றைக்கு குருவந்தனமும் பக்தியும் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணி வைப்போம். இதை பண்ணலேங்கிறதுனால ஏதாவது நாளைக்கு ஆயிடுத்துன்னா, அந்த சென்ஸில் நான் எத்தனை பேர் அந்த மாதிரி பார்க்குறேன் தெரியுமா? என் முன்னால் வர்றவாளை எத்தனை பேரை நான் பார்க்குறேன் தெரியுமா? அந்த மாதிரி ரொம்ப ஆசையாக, ரொம்ப அழகாக உணர்ந்து செய்யணும். பக்தியை உணர்ந்து செய்யணும். இங்கே வரணும், கூட்டம் முட்டின்னு இருக்கு, வரிசையில் எல்லாரும் நிற்கிறா, அதில் ஒருத்தர் முன்னாடி போய் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா, அந்த வரிசையில் இருக்கிற அத்தனை பேரும் பின்னாடி போங்கோ, போய் சேவிங்கோ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குறவாளாக இருக்கணும். எல்லாரும் ஒரு அவசரத்தோட வந்தது தெரியல, வேகமாக சேவிச்சுட்டு போகிறது. ஒரு குருநாதன் இருக்கிற சபையில், சத்சங்கம் இருக்கிற சபையில் நாம் எத்தனை இருக்கோமோ அத்தனை அங்கே இருக்கிறவர்கள் குடிக்கிற மூச்சை நாம் வாங்குறோம். இந்த அவைக்குள்ள விதி உள்ளவர்கள் இருக்கிறீர்கள். விதி உள்ளவர்கள் மூச்சை தான் ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்கிறீங்க. வெளியில் போயிட்டா கிடையாது. இதுக்கு தான் சத்சங்கத்துக்கு வர்றதே. இதில் ஒரு மகான் இருக்கலாம், மகத்தான ஒரு ஞானி இந்த கூட்டத்தில் இருக்கலாம், தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்கலாம். அந்த மூச்சு உங்களுக்குள்ள வந்துடும். அது கிடைக்கணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம். அப்போ ஒரு இடத்துல அவசரம், பதட்டம் இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னும் பொழுது, ஆனால் அதெல்லாம் இல்லை. இந்த வாழ்க்கை முறை இன்றைக்கு நம்மளை எல்லாம் வேகமான வாழ்க்கை முறை தூண்டி நம்மளை எங்கெங்கேயோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், வரதட்சணை வாங்காதீங்கோ. நான் சொல்றேன், பட்டு உடுத்தாதீங்கோ. இப்படி எத்தனையோ விஷயங்களை நான் சொல்றேன். ஆனால் யார் கேட்கிறா? இன்னைக்கு வரதட்சணை எவ்வளவு பெரிய கொடுமை.